வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது மகேஷ் சேவை. நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வில்லேஜ் மற்றும் டவுன் பட்டாச்சிட்டா எப்படி எடுக்கிறது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட மேப் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய்க்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு வில்லேஜ் பட்டா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்குது. இப்போ இதில் போய்க்கிறோம். போயிட்டு நம்ம மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து தாலுகா சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வில்லேஜ், நீங்கள் என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டா நம்பர் இருந்தால் பட்டா நம்பர் போட்டுக்கலாம், இல்லைனா சர்வே நம்பர் போட்டுக்கலாம். சர்வே நம்பர் சூஸ் பண்ணிக்கிறோம். சர்வே நம்பர் என்னவோ சர்வே நம்பர் போட்டுக்கிறோம். அதோட சப்டிவிஷன் போட்டு கீழே கேப்சாவை கேபிட்டலில் போட்டுக்கிறோம். போட்டு சப்மிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதான் உங்களோட வில்லேஜ் பட்டா சிட்டா. இதை பிரிண்ட் கொடுத்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். மேலே சேவஸ் பிடிஎஃப்னால் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிற முடியும், இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கிற முடியும். ஸோ இதான் பட்டா சிட்டா. இதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைடில் இயர்ஸ் டு சென்டுன்னு போட்டு நீங்கள் இந்த இயர்ஸ் டு சென்ட் கால்குலேட் வந்தீங்கன்னா ஸ்டேட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் சூஸ் பண்ணி எவ்வளோ இருந்துச்சோ இயர்ஸ் இங்கே போடணும். இயர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 1.42 இருந்துச்சு. 1.42 போட்டோம்னா இங்கே கீழே வந்துடும் எத்தனை சென்ட் இருக்குன்னு. இதில் 3.51 இருக்குது. அப்படின்னா 3 சென்ட் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட மேப் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த சர்வேவோட வில்லேஜ் மேப். புல விவரங்களே பார்வையிட கிராமம் இருக்கா, இதை போய்க்கிறோம். உள்ளே போயிட்டு அதே தான், இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணோமோ அதே திருப்பி சூஸ் பண்ணுறோம். இதில் இவ்வளோ காட்டும். இப்போ நீங்கள் மாதிரியே 1C2 அப்படின்ற போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இதில் 1C2 போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சர்வே கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் இதில் ஷோ ஆகும். அப்படி இல்லாமல் உங்களை சுற்றி அந்த 56 இருக்கிற எல்லா சர்வேவும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் 56ன்னு போட்டிங்கன்னா இதில் இருக்கிற டோட்டல் சர்வேவும் மொத்தமாக காமிச்சிரும் அந்த ஒரு மேப்லேயே. இப்போது உங்களுக்கானதை மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் மேப் மட்டும்தான் வரும். அதாவது உங்கள் சுற்றி இருக்கிற 4 இடம் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அது எப்படின்னா, இந்த மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் சூஸ் பண்ணி கேப்சா போட்டுக்கோங்க. எப்பயுமே மேப் எடுக்கும்போது டோட்டல் சர்வேயில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியும். இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரினா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேப் நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா இந்த சைடே போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும். சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் நம்மளால். இதில் அடுத்து டவுன் பட்டா பார்க்க போகிறோம். நம்ம டவுன் பட்டா எடுக்க போகிறனால இந்த ஆப்ஷனில் போய்க்கிறோம். இதில் போயிட்டு நம்ம அதே மாதிரி என்ன மாவட்டம், என்ன வட்டம், இதில் வார்டு என்னவோ வார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் அவங்ககிட்ட பிளாக் என்னவோ அந்த பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்வே நம்பர் என்னவோ சர்வே நம்பர் சூஸ் பண்ணிக்கிறோம். அதோட சப்டிவிஷன் கீழே வேறு எதுவும் பதிவு பண்ணியிருந்தாங்கனாக்கும் 1, 2, 3ன்னு வரும். அப்படி இல்லையா, அந்த சர்வே என்னவோ அந்த சர்வே மட்டும்தான் வரும். இப்போ நம்ம அதை 0 சூஸ் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் போட்டுக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே கேப்சா என்டர் பண்ணிக்கிறோம். சப்மிட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் இயர்ஸ் இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க, நமக்கு 4 இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 4 இயர்ஸ் எவ்வளோன்றது நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி உள்ளே போய்க்கிறோம். இயர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல 4ன்னு போட்டுக்கிறோம். 4ன்னு போட்டால் எவ்வளோ வருது, 9.89. அப்போது 9.75 10 சென்ட்டுன்ற அளவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டவுன் பட்டா எடுக்கிறது, வில்லேஜ் பட்டா எடுக்கிறது. ஹோம் போயிட்டு லாஸ்ட் வந்தீங்கன்னா நகர நில அளவை வரைபடம் இருக்கும். இது டவுன் பட்டாவோட மேப் எடுக்கிறதுக்கானது. சேம் நம்ம எப்படி பண்ணமோ அதை அப்படியே திருப்பி இதில் டைப் பண்ணிக்கிறோம்.
ஸோ உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சர்வே போட்டிங்களோ சர்வே சப்டிவிஷன் போட்டுட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கிறோம். இது வந்து அந்த டவுனோட ஒரே சர்வே இருந்தனால இப்படி வந்திருக்கு. இதே அந்த இதில் நிறைய சப்டிவிஷன் இருந்துச்சுன்னா இதில் சுற்றி இருக்கிற அந்த சர்வே சப்டிவிஷனோடு சேர்ந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாச்சிட்டா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம், மேப்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம், அதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.